நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், விஜய் முதலமைச்சரான பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த கூட்டணி பேசுறது, தலைவர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் நிர்மல்குமார் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆதவர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருந்தார். இதற்கப்புறம் நடக்க போகிற எல்லாத்தையுமே விஜயே நேரடியாக கண்காணிக்கிறார் பார்த்தீங்களா. ஏன்னா அவருடைய முதல் கையெழுத்தே அதுவாக தான் இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் அவசரப்படாதீங்க, நிறைய சிக்கல்கள் இருக்குது இதில், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அப்புறம் வந்து அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஹேண்டில் பண்ணுவாருங்க. இங்கே அவருக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்ததோ இதே மாதிரி தான் டெல்லியிலையும் வரவேற்பு இருக்கும். பிரதமர் வந்து முதல் ட்வீட்டை என்ன போட்டாருன்னா, உங்களுக்கு தேவையான நிதிகளை கட்டாயமாக மத்திய அரசு வழங்கும்னு தான் அவருடைய முதல் ட்வீட்டை போட்டார். வாழ்த்து செய்தி அதுதான். இது வரைக்கும் அந்த ஜனநாயகம் சென்சார் தொடர்பாக சென்சார் அலுவலகத்திலேருந்து ஒரு மெயிலும் வரல, ஒரு தகவலும் வரல. அது அப்படியே கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. ஆனால் தயாரிப்பாளர் வந்து ஜூன் 18 படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. தமிழகம் முழுக்க ஒரு 50 கடைகளை மூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 4 நாட்களுக்குள்ள இந்த 717 கடைகளையும் கட்டாயமாக மூடுவாங்கங்கிறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதற்கப்புறம் அவர் தொடர்ந்து கண்காணிப்பார். மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய ஆணையில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த இபிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் எனக்கு இலவசங்கள்லாம் தாண்டி அடுத்தது என்ன பண்ண போறாரு, ஏன்னா அந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது பெரிய பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கு. அதோடைய ஆணை வந்த பிறகு பல பேருக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. இது முதல் ரவுண்டா இல்லை இதோடு முடிச்சிடுமா, அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாரா? அடுத்தடுத்து பல ரவுண்டுகள் இருக்குது. எப்படி சரக்கு அடிக்கும் போது நிறைய ரவுண்டுகள் இருக்கும், அந்த மாதிரி விஜய் இதை மூடுவதற்கான ரவுண்டுகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாஸ்மாக் இல்லாமல், டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் ஒரு அரசை நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே இருக்குது. எடுத்த எடுப்புலேயே ஒரு 717 கடைகளை மூடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் உறுதியாக இருக்கார். ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தப்போ உடனே ஒரு 500 கடையை மூடுறேன்னு சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு 500 கடையை மூடுறேன்னாங்க. ஒரு 1000 கடையை அவங்க மூடி இருக்கணும். ஆனால் அது முறையாக மூடப்பட்டதா அல்லது மூடப்பட்டதாக சொல்லப்பட்டதா அப்படின்லாம் நமக்கு தெரியல. பட் இந்த விவகாரத்தில் இம்மீடியட்டாக அவர் சைன் பண்ண அடுத்த வினாடியிலேருந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கே தமிழகம் முழுக்க ஒரு 50 கடைகளை மூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 4 நாட்களுக்குள்ள இந்த 717 கடைகளையும் கட்டாயமாக மூடுவாங்கங்கிறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதற்கப்புறம் அவர் தொடர்ந்து கண்காணிப்பார். இப்போ ஒரு ஆர்டர் போடுறோம், அடுத்து என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கணும், கேட்கணும். நான் ஒன்று பண்ணினேன், அது என்னாச்சு, அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கணும். ஸோ அதையெல்லாம் ரொம்ப சரியாக அவர் செய்வார்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் போடுற ஆர்டர் எல்லாமே ரொம்ப சின்சியராக எடுத்து இங்கே வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், சிங்கப்பன் ஒன்று சொன்னார் இல்லையா, அதிரடிப்படை இம்மீடியட்டாக அதற்கான குழு அமைச்சிட்டாங்க. 59 பேர் கொண்ட ஒரு குழு அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி போதை பொருள் தடுப்பு, அதுவும் இம்மீடியட்டாக இன்னைக்கு ஜீவோ வந்துருச்சு, நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ரவுடிசம் அது இதுன்னு பயங்கரமாக அங்கங்கே கடுமையான வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. முதல்வன் படத்தில் வர்ற ஹீரோ மாதிரி விஜய் அப்படியே மெல்ல மெல்ல மாறி நிற்கிறாரு. எனக்கு ரொம்ப அந்த படம் போகிற வேகத்தில் ஆட்சி போகும் போல இருக்குது. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இது வெயில் காலம், எல்லாருக்கும் தண்ணீர்லாம் போய் சேருதா, எந்தெந்த லாரிலாம் எங்கெங்கெல்லாம் போகுது, எந்த இடத்துல தண்ணி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாரு. முதல் முறையாக அது ஒரு மாநகராட்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரோ சார்? இல்லைங்க, மாநகராட்சியும் அரசின் கீழ் உட்பட்டது தானே. அது மட்டும் என்ன தனியாக வேறொரு நாட்டிலே இருக்குது அப்படி கிடையாது. இல்லை, முதலமைச்சரின் கீழ் இயங்குகிற அமைப்பு தானே. ஸோ அதனால் கட்டாயமாக இது நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிற ஒரு டைம் இது. ஸோ அதனால் எவ்வளவு தண்ணி கையிருப்பு இருக்குது, எப்படி எல்லாமே அவரும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. இப்போ பல முறை இங்கே முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எத்தனை லாரி இருக்குது, எந்தெந்த மண்டலத்தில் எத்தனை லாரிகள் இருக்குது, அது எப்படி இயங்குது, ஒப்பந்தத்தில் இயங்குதா அல்லது அரசு லாரிகளா, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் புதுசாக வந்த ஒருத்தருக்கு தெரியாது. அப்போ அவர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், விஜய் முதலமைச்சரான பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த கூட்டணி பேசுறது, தலைவர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் நிர்மல்குமார் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆதவர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருந்தார். இதற்கப்புறம் நடக்க போகிற எல்லாத்தையுமே விஜயே நேரடியாக கண்காணிக்கிறார். பார்த்தீங்களா, நேரடியாக பேசுகிறாரு, எல்லாமே நேரடியாக பார்க்குறாரு அவர். அப்போ அவருக்கு என்னென்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஒன்று வந்துருச்சு. இப்போ அந்த எலெக்ஷன்லேருந்து அவர் ஆட்சி அமைக்கிற அந்த ஒரு 4-5 நாட்கள் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு
அந்த பற்றாக்குறை வந்துச்சு இல்லையா, 108 எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் அவருக்கு தேவைப்படுகிற எம்எல்ஏக்கள். ஸோ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை, அந்த கடைசி நேர டென்ஷன், கவர்னரை போய் ஒரு 3 முறை பார்த்தது, இது எல்லாமே அவரை வந்து பக்குவப்படுத்துச்சு. அப்படி தட்டி 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 அரசியல்னா இதுதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே டக்குன்னு கைக்கு வராது, நீங்கள் இறங்கி போராடணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, பல தலைவர்கள் அதே மாதிரி தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுக்கிறவர்கள், அவர் என்ன விஜய் என்ன பெரிய தேவதூதனா, அவர் உட்காந்துட்டு 4 பேர் அனுப்புவார், உடனே கூட்டணிக்கு இவங்க ஓகே சொல்லிடணுமா, அவர் வரமாட்டாராமா அப்படின்லாம் பேசுனாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு லெட்டர் அனுப்பிட்டா உடனே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணுமா, இப்படிலாம் என்னென்னோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவரே சொல்கிறாரு, விஜய் என்கிட்ட ஃபோனில் பேசினார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அவர் கட்சி பிரமுகர்களே வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க, உடனே நாங்கள் ஆதரவு கொடுத்துட முடியுமா, ஏன் அவர் வரமாட்டாரா அப்படின்னாங்க. இது எல்லாமே வந்து அவருக்குள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. அப்போ நாம தான் இறங்கணும் எல்லாத்துலேயும். இப்போ இறங்கிட்டார், இறங்கி எல்லா துறைகளையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட ஆலோசனைன்னு உட்காந்துறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல பேர் 6 மணிக்கு மேலே அவர் வீட்டில் போய் படுத்துடுவாருன்னாங்க. எவ்வளோ விமர்சனங்கள். 6 மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டார், வீட்டில் போய் சரக்கு அடிச்சுட்டு படுத்துடுவாருன்னு சொன்னவன் எவ்வளோ பேர் இங்கே இருக்கான். ஆனால் அது இல்லைங்கிறத இன்னுமே புரிஞ்சுக்கணும் அவங்க. இப்போ ஒவ்வொரு தலைவராக பார்த்தாரு, 6 மணிக்கு பிறகு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசின அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வியப்பை கொடுத்துட்ருக்காரு அவர். இன்னொன்று வந்து சொல்லப்படுது, அவர் வந்து நிறைய அறிவிச்சிருந்தார் ஆக்சுவலாக. இந்த மாதிரி உதவித்தொகை தரப்போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அறிவிச்சிருந்தார் ஆக்சுவலாக. அது ரொம்ப பேசப்பட்ட விஷயமா இருக்குது. இப்போ என்ன கொஸ்டின் எழுப்பியிருக்காங்கன்னா, இதெல்லாம் எப்போ இவர் செய்வார், இந்த பஸ் பேருந்து, இலவச பஸ் பேருந்தாக இருக்கட்டும், அப்புறம் மாதந்தோறும் கொடுக்குற அந்த தொகைகள், உதவித்தொகை, இது மாதிரிலாம் இருக்குது, இதை படிப்படியாக செயல்படுத்துவாரா, இல்லை இதை கொஞ்சம் நாள் ஆகுமா சார் இது ஆக்சுவலாக? இல்லை, இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி அவருடைய பதவியேற்பு முடிஞ்சோடனே ஒரு உரையை கொடுத்தாரு. அது என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் படிப்படியாக செய்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம் 1 மாதமா 2 மாதமா 6 மாதமா 1 வருஷமானு தெரியாது. இப்போ தான் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்காரு அவர். இதில் எதெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம் முதல்ல செஞ்சுருவார். அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து அதுக்குள்ளே நம்மளே கேள்வி கேட்டோம்னா நியாயம் இல்லைல்ல. ஆனால் ஏன்னா எதுக்காகன்னா, அதுக்குள்ளே இப்போ கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ பண்ண போகிறீங்க சார், எப்போ பண்ண போகிறீங்க சார். இல்லை, அந்த மாதிரி கேள்வி எழுப்புறவர்களுக்கு தான் அவர் சொன்னார், கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, நானே செஞ்சிடுறேன், அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். ஏன்னா இப்போ அந்த நிதி நிலைமை அப்படிங்கிறத வந்து வெள்ளை அறிக்கையாக அவர் கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கை உங்களை பற்றி தெரியும்ல, இங்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் ஒரு காரணமாக வைக்காமல் நீங்கள் உடனடியாக அதை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான். இல்லைங்க, இப்போது அவர் சொன்னது என்னென்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குது, வெறும் நிதிநிலை அறிக்கைங்கிறத தாண்டி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம்னு அறிவிச்சிடுறாருன்னு வைங்க. இப்போ அந்த போக்குவரத்து துறை ஐஏஎஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுவார்ல, சார் அவசரப்படாதீங்க, ஏன்னா அவருடைய முதல் கையெழுத்தே அதுவாக தான் இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் அவசரப்படாதீங்க, நிறைய சிக்கல்கள் இருக்குது இல்லை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அப்புறம் வந்து அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே ஒரு அரசியல்வாதி வெளியிலிருந்து கொடுக்குற வாக்குறுதிங்கிறது வேறு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம தானே கவர்மெண்ட்டு, உள்ளே போய் ஒரு கையெழுத்து போட்டால் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே இங்கே முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ இருந்தவங்களுக்கு அந்த ஃபேக்ட் தெரியும். பட் புதுசாக வர்றவங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும். அதுதான் இதில் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த துறை அதிகாரி சொல்லும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவோன்னு தான் முதல் கையெழுத்தாக அது போடாமல் இருந்தார் அவர். அப்போ அது நடக்கும், பட் இம்மீடியட்டாக நடக்குமான்னா தெரியாது. அதற்கு கொஞ்ச நாள் வெயிட். ஓகே சார். விஜய் அவர்கள் வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸில் வந்துகிட்டே இருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாரையும் பார்க்குறது, எல்லா துறையும் வந்து அவரே நேரடியாக கவனிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததாக விஜய் வந்து டெல்லிக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் வருது. இது டெல்லிக்கு போயிட்டு இவர் யாரெல்லாம் பார்ப்பாருன்றதை இங்கேயே கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நம்மளுக்கு தேவையான நிதியை நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மெட்ரோ ட்ரெயின் பணிகள்லாம் வேறு இருக்குது. இது அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கட்டாயமாக ஹேண்டில் பண்ணுவாருங்க. இங்கே அவருக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்ததோ இதே மாதிரி தான் டெல்லியிலையும் வரவேற்பு இருக்கும். பிரதமர் வந்து முதல் ட்வீட்டே என்ன போட்டாருன்னா, உங்களுக்கு தேவையான நிதிகளை கட்டாயமாக மத்திய அரசு வழங்கும்னு தான் அவருடைய முதல் ட்வீட்டே போட்டார். வாழ்த்து செய்தி அதுதான். அப்போ அவரை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த இணக்கம், இரண்டு பேர் சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்கிறத பொறுத்து தான் அது அந்த நட்பு உறவு கண்டினியூ ஆகும். அது ஒன்று. அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை பார்ப்பார்.
கட்டாயமாக நிதியமைச்சரை மீட் பண்ணுவார். நிர்மலா சீதாராமன் அவர்களை மீட் பண்ணுவார். தமிழகத்திற்கு என்னெல்லாம் மத்திய அரசுலேருந்து வாங்க முடியுமோ அதெல்லாம் கட்டாயமாக செய்வார். ஒரு வியக்கத்தகுந்த ஆட்சியை கொடுப்பார். வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் சண்டை போட்டு ஒரு ஒரு நிதியை கேட்பதை விட ரொம்ப சாத்வீகமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுங்கிறது வேறு. ஸோ கட்டாயமாக அதெல்லாம் நடக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் வந்துட்டார். வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன நல்லா செஞ்சாங்களோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி இந்த கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா தினம் தினம் சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து விஜய் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவார், எப்போ வந்து ஊடகத்தை சந்திப்பார்? ஊடகத்தை ஏன் சந்திக்கணும்? ஊடகத்தை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கப்புறம் அவர் வந்து ஊடகத்தை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடியாவது அந்த கேள்வியில் ஓரளவுக்கு நியாயம் இருந்துச்சு. இனிமேல் செயல் தான். அவரே வந்து உட்காந்து டிஸ்கரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த துறை அதிகாரிகள் இருக்காங்க, தேவைப்பட்டால் அவங்க பேசுவாங்க, அமைச்சர்கள் பேசுவாங்க, அவர் சட்டமன்றத்தில் பேசுவார். சொல்வதை விட செயலால் என்னவோ அதை காமிப்பார். அவ்வளோதான். இறுதியான ஒரு கேள்வி. ஜனநாயகன் திரைப்படம் 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போ தான் வரும்? அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது கட்சி தொடங்கினப்போ படம் ஆரம்பித்தாங்க, அவர் சிஎம்ஏ ஆகிட்டார். இன்னும் அந்த படம் இந்த நேரத்தில் வந்து அந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபயராக இருக்குங்க சார். ஆமாம். அதுதான் எப்போ வரப்போகுதுன்னு கேட்குறேன். அதான் அவருடைய பிறந்தநாள் 22 ஜூன் 22. ஜூன் 18 இந்த படம் வருங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் இருக்குது. அதற்குள் அந்த படத்தின் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். அந்த சென்சார் அதிகாரிகள் கொடுத்துட்டாங்களா? ஏன் அதை கொடுக்கறதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்க? இல்லைங்க, அது ஏதோ அந்த கேவிஎன் நிறுவனத்துக்கும் சென்சார் அலுவலகத்துக்கும் இடையில ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிட்டதுனால அது ரொம்ப ஈஸியாக போயிடும். இனிமேல் அது வந்து இதற்கப்புறம் முரண்டு பிடிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த ஜனநாயகன் சென்சார் தொடர்பாக சென்சார் அலுவலகத்திலேருந்து ஒரு மெயிலும் வரல, ஒரு தகவலும் வரல. அது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. ஆனால் தயாரிப்பாளர் வந்து ஜூன் 18 படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது, அதனால் பண்ணிகிட்டு இருக்காரு. இதற்கப்புறம் தாமதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு முன்னாடி திரையரங்க உரிமையாளர்கள்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது பேட் காப்பி ஒன்று வந்துருச்சு, யாரும் தேட்டருக்கு வர மாட்டாங்கன்னாங்க. இப்போ ஆஃப்டர் சிஎம்க்கு அப்புறமா இந்த படம் வரும்போது வருவதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகும் இல்லை சார்? ஏங்க ரசிகர்கள்லாம் அப்படியே அப்படி இருக்காங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த படம் வந்துருச்சு, செல்ஃபோனில் பார்த்துட்டாங்க, அப்படியே ஒரு சுணக்கம் இருந்துச்சுல்ல. இப்போ பாருங்கள் அந்த படம் வரும்போது அது எவ்வளோ பெரிய ஓப்பனிங்கையும் எப்படி கிராண்டியராக ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதை மட்டும் பாருங்கள். அப்போ ஏன்னா நிறைய ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, பரவாயில்ல எங்கள் ஆசை எல்லாமே நிறைவேறிச்சு, இது ஒன்று மட்டும் வந்துருச்சுன்னா ஹாப்பியாக இருக்கணும். எப்போக்குள்ளே இந்த அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் அவங்க தரப்புல இருந்து? எந்த நாட்களுக்குள்ள? நான் விசாரித்த வரைக்கும் 18 ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் அதுதான் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது கட்டாயமாக வந்துடும். ஒருவேளை வரலைன்னா அவரே முதல்வர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, சார் இதை வந்து இப்படியே கிடக்கு, நீங்களாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அன்றைக்கி அவர் கூட பார்த்தோம், அவர் கூட பல இடங்களில் போயிருந்தார், அதனால தான் கேட்டேன் அவரை. அதுதாங்க, இப்போ அவர் ஜனநாயகனுக்காக அவர் பின்னாடி சுற்றலை. அவர் ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி, இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தெரியும். அவங்க இந்த எலெக்ஷன் பரபரப்பில் அதை பற்றி விஜய் பேசவும் இல்லை. ஸோ அதுதான் நடந்துச்சு. இப்போ பதவியேற்பு அது இதுன்னு வரும்போது கூடவே வந்துட்டார் அவர். அவருடைய கஷ்டமும் இவருக்கு தெரியும் இல்லையா? கட்டாயமாக இவ்வளோ பெரிய தொகையை போட்டுட்டு ஒருத்தர் வந்து அப்படி தவிச்சு போய் நிற்கிறாருங்கிறது தெரியும் இல்லையா? இனிமேல் அந்த பயம் அவருக்கும் இருக்காது. ஒரு சிஎம் ஆகிட்டார், இனிமேல் இந்த கஷ்டத்தை ஈஸியாக தொடச்சிடுவாருங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லை? ஓகே சார். அதனால தான் கேட்டேன் நான். ஜனநாயகனை பற்றி யாரும் அப்டேட் கொடுக்க மாட்டேன்றாங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு ஹோப் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே ஜனநாயகன் வந்துடும் அப்படிங்கிறது. ஜூனில். ஆமாம். நன்றி சார். நன்றி.